Good morning, student. We are seeing the lesson Unit 6 History Yearly Rewards Against British Rule in Tamil Nadu. We are seeing that lesson. Okay. Already I taught some of the topic. What is mean by Palayam? What is mean by Palayam? Palayam means domain, a military camp or a little kingdom. Okay. Then how many Palayakaras? The Palayakaras 72. There are 72 Palayakaras. Then the Palayam was divided into two blocks. What are they? Eastern Palayams and prominent Eastern Palayams and prominent Western Palayams. I think you know that names. What are the Eastern Palayams? What are the Western Palayams? Then we saw some of the Palayakaras. I think you know what are some of the Palayakaras. The name Puliteva, then Velu Nachiyar, then Thiran Sinnamalai, and the last one who is that Veerapandiya Kattapamman, then Marudu brothers. Then in others also Ondi Veeran, Kuili, they are all. Okay. Then, okay. Now we are going to see the next one topic, Velur Revolt. Velur Revolt 1806. Okay. Palayakara system. Already we saw that Palayakara system முடிச்சிட்டோம். அடுத்து அதனுடைய கண்டினியூவான டாபிக் Velur Revolt இப்போ பார்க்க போகிறோம். ஓகே. Okay, you see, before reducing all Palayakaras of South Tamil Nadu into submission, the East India Company had acquired the revenue district of Salem, Tindikkal, at the conclusion of the war with Tipu in 1792. Before reducing all Palayakaras of South Tamil Nadu into submission, the East India Company had acquired. அது என்ன கொடுக்குறாங்க? ஏற்கனவே என்ன இருக்கு? இந்த சவுத் தமிழ்நாடு, இந்த தென் தமிழகம் அப்படிங்கிறதுல பழையக்காரர்கள் என்ன பண்ணாங்க? எல்லாரையும் சப்ரஷன், என்னது அடக்குவதற்கு, சப்மிஷன் அப்படின்னா ஒடுக்குவதற்கு அல்லது அடக்குவதற்கு அதன் முன்பாகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிறது 1792 திப்புவோட என்ன செய்யப்படுறாங்க? ஒரு போரில் ஈடுபடுறாங்க. இந்த வார் வித் திப்பு இன் 1792 இந்த வாரில் ஈடுபடுறாங்க. எங்கே? டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் சேலம் அண்ட் திண்டுக்கல். சேலத்துலேயும் திண்டுக்கல் மாவட்டத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க? திப்புவோட போரிட்டாங்க. கடைசியில் இந்த வார் ஆஃப் தி எண்ட், இந்த போரோட முடிவில் அவங்க ரெண்டு மாவட்டங்களையுமே எப்படி இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா, தி ஹேட் அக்யூர்ட் த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட். ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட்னா என்னது? வருவாய் மாவட்டங்களான இது ரெண்டையுமே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கைப்பற்றிட்டாங்க. தே கேப்சர்ட். யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கேப்சர்ட் த சேலம் அண்ட் திண்டுக்கல். தென் Coimbatore was annexed at the end of the Anglo-Mysore War in 1799. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இந்த கண்டினியூ. Coimbatore was annexed at the end of the Anglo-Mysore War, which இப்போ the end of the Anglo-Mysore War, ஆங்கிலேயருக்கும் மைசூருக்கும் நடந்த 1799 நடந்த அந்த போரில் கோயம்புத்தூர் ஆல்சோ என்ன செய்யப்பட்டது? இந்த பிரிட்டிஷ்காரங்களோட அனெக்டட் மீன்ஸ் இணைக்கப்பட்டது. தென் in the same year means 1799. In the same year, the Raja of Tanjavur, whose status had been reduced to that of a vassal in 1798, gave up his sovereign rights over that region to the English. அப்போ இந்த சேம் இயர், அதே இந்த 1799 இந்த ராஜா ஆஃப் தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூருடைய அரசர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த சோவிங் ரைட்ஸ் ஆஃப் ஹிஸ் சோவிங் ரைட்ஸ். சோவிங் மீன்ஸ் என்னது? இறையாண்மை. அதாவது அந்த இறையாண்மை உரிமை அப்படிங்கிறத என்ன
என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா ஆங்கிலேயர்கிட்டையே என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு. கேவ் அப் ஹிஸ் சோவிங் ரைட்ஸ் ஓவர் தட் ரீஜியன் டு தி இங்கிலீஷ். அவர் அந்த பகுதியை என்ன பண்ணிட்டாரு, இறையாண்மை உரிமை அப்படிங்கிற முறையில் ஆங்கிலேயர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, விட்டு கொடுத்துட்டாரு. விட்டு கொடுத்துட்டு அதே இயரில் வந்து என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா then had been reduced to that of a vassal. Vassal means என்ன அப்படின்னா கப்பம் கட்டக்கூடியது. கப்பம்னா என்னது, அவங்கள பின்தொடரக்கூடியது, அவங்களுக்கு ஜால்ரா போடும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த இது. அப்போ அந்த கப்பம் கட்டக்கூடிய அந்த அவங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய அந்த நிலைமைக்கு இவர் வந்து என்ன பண்ணிட்டாங்க, தள்ளப்பட்டுட்டாரு. Then after the suppression of resistance of Kattapomman 1799 and Marudhu brothers, the British charged the Nawab of Arcot with disloyalty and forced a treaty on him. Disloyalty and forced a treaty on him. இப்போ ஆஃப்டர் த சப்ரஷன்னா என்னது, அடக்குதல். அதுக்கு அடுத்து கட்டபொம்மன் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த கட்டபொம்மனுடைய எதிர்ப்பு, இந்த மருது பிரதேசனுடைய எதிர்ப்பு, இது எல்லாம் அடக்கப்பட்டதுக்கு பின்னாடி இந்த பிரிட்டிஷார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் த ஆர்காட் நவாப், அந்த ஆர்காட் நவாப்பை வந்து என்ன பண்ணிட்டாங்க அண்ட் வித் டிஸ்லாயாலிட்டின்னு என்ன சொல்கிறாங்க, அவரை வந்து ஒரு விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லி அவர் மேலே என்ன சொல்கிறாங்க, ஒரு குற்றம் சுமத்துறாங்க. நீ வந்து விசுவாசமற்றவராக இருந்துட்ட எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஃபோர்ஸ்டு ட்ரீட்டி ஆன் ஹிம், அவரை வந்து வற்புறுத்துறாங்க. எதுக்கு, ஒரு உடன்படிக்கை செய்கிறதுக்காக அவரை வற்புறுத்துறாங்க. ஒரு நிலைமைக்கு அவர் தள்ளப்பட்டார். அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801, அப்புறம் அந்த ட்ரீட்டி உடன்படிக்கை அவர் உங்களோட செஞ்சிட்டார். கட்டாயப்படுத்தி ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க, கட்டாயப்படுத்தி ஒரு ஒப்பந்தத்தை அவர் மேலே திணிச்சிட்டாங்க. தென் according to this treaty of 1801, the Nawab was to see the district of North Arcot, South Arcot, Tiruchirappalli, Madurai and Tirunelveli to the company and transfer all the administrative powers to it. அப்போ அதுக்கு பிறகு ஆஃப்டர் அந்த ட்ரீட்டி அக்கார்டிங் டு திஸ் ட்ரீட்டி ஆஃப் 1801, இந்த 1801 நடந்த இந்த ஒப்பந்தத்தின்படி இந்த ஆர்காட் நவாப் வந்து நார்த் ஆர்காட், சவுத் ஆர்காட், திருச்சிராப்பள்ளி அண்ட் மதுரை அண்ட் திருநெல்வேலி இந்த இருக்கக்கூடிய இந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையும் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா இந்த நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர்ஸ், இந்த நிர்வாகத்தினுடைய அதிகாரங்கள் அனைத்தையும் என்ன செய்யப்பட்டாங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஃபார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. யாருக்கு மாற்றப்பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. தென் the grievances of Indian soldiers. Grievances of Indian soldiers. Grievances means என்னது, குறை தீர்க்கிறது, அந்த நம்மளுடைய குறைகளை. அப்போ grievances of Indian soldiers means அந்த இந்திய வீரர்களுடைய மனக்குறைகள் என்னென்ன, இந்திய வீரர்கள்ட்ட என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டறியணும். But the resistance did not die down. Resistance means என்னது, அந்த என்ன சொல்லுவாங்க, எதிர்க்கிறது. இவங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது என்ன செய்யப்படலை அப்படின்னா இதோட நிற்கலை. உங்களுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது, இந்திய சோல்ஜர்ஸ்னுடைய எதிர்ப்பு அப்படிங்கிறது இதோட நிற்கலை. டிட் நாட் டை டவுன், இது வந்து இதோட நிற்கலை. The disposed little kings and feudal chieftains continued to deliberate on the future course of action against the company government. அப்போ இது வந்து நிற்கலை. உங்களுடைய அடக்குதல், இவங்களை வந்து தடுக்குதல் அப்படிங்கிறது இதோட நின்று விடவில்லை. என்ன செய்யப்படுறாங்க, அந்த டிஸ்போஸ்டு லிட்டில் கிங்ஸ் என்ன செய்யப்பட்டாங்க, அந்த வெளியேற்றப்பட்ட சிற்று அரசர்களும் சீஃப்டைன்ஸ், ஃபியூடல் சீஃப்டைன்ஸ் மீன்ஸ் யார் அப்படின்னா நிலச்சுவான்தாரர்கள், இவங்களை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனி அகைன்ஸ்ட் த கம்பெனி, இந்த கம்பெனிக்கு எதிராக என்ன செஞ்சுட்டாங்க, இந்த ஃபியூச்சர் கோர்ஸ் ஆக்ஷன் அகைன்ஸ்ட். அப்போ இந்த கம்பெனிக்கு எதிராக அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு எதிர்கால திட்டத்தை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க.
ஸோ த அவுட்கம் வாஸ் த வெல்லூர் ரிவால்ட் ஆஃப் 1806. இதனுடைய வெளிப்பாடு தான் எது தோன்றுது அப்படின்னா இந்த வேலூர் ரிவால்ட், கிளர்ச்சி அல்லது கலகம். இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிறது புரட்சின்னு சொல்லலாம், அல்லது கழகம் சொல்லலாம், அல்லது கிளர்ச்சி தான். அப்போ அந்த வேலூர் கழகம் அப்படிங்கிற புரட்சி அல்லது கழகங்கிறது என்ன செய்யுது, அந்த சமயத்தில் தான் உருவானது, அது வெளிப்பட்டது, அதான் அவுட்கம் வெளிப்பட்டது. தென் த அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ் ஃபார் அ லாஸ்ட் டிச் ஃபைட் existed on the eve of the revolt. The objective conditions for a last ditch fight existed on the eve of the revolt. அதாவது என்ன சொல்லப்படுறாங்க பாருங்க, இதனுடைய இந்த லாஸ்ட் 1806 நடந்த இந்த வேலூர் புரட்சியினுடைய இறுதி நிகழ்வு அப்படிங்கிறது என்னது, இந்த பிரிட்டிஷ் ரூல், இந்த அந்நியருடைய ஆட்சியை வந்து எப்படியாவது என்ன செய்யப்படணும், தூக்கி எறியப்படணும். அதான் அப்ஜெக்டிவ் கண்டிஷன்ஸ். அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த டிச் ஃபைட், அவங்கள எப்படியாவது என்ன செய்யணும், தூக்கி எறியணும், இந்த ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியை தூக்கி எறியப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய அப்ஜெக்டிவ், அவங்களுடைய நோக்கம். தென் த சிப்பாய்ஸ் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி nursed a strong sense of resentment over low salary and poor prospects of promotion. அப்போ இந்த சிப்பாய்ஸ் இன் த பிரிட்டிஷ் இந்தியன் ஆர்மி nursed a strong sense. அப்போ இந்த சிப்பாய்ஸுங்க யார், இந்த புரட்சியாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷார் இராணுவத்தில் இருக்கக்கூடிய அந்த சிப்பாய்களுக்கு என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா லோ சேலரி, ஒரு குறைவான ஊதியம் அப்படிங்கிறத அவங்க வழங்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரொமோஷன், அதாவது பதவி உயர்வு, ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ப்ரொமோஷன், அவங்களுடைய பதவி உயர்வு அப்படிங்கிறது எனது ஒரு குறைவாக தான் அங்கே காணப்பட்டது. ஸோ அதனால் என்னது, இந்த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கேன் ரெஸ்பெக்ட் ஃபார் த சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் தி இந்தியன் சிப்பாய்ஸ் ஆல்சோ ஆங்க்ரேட் தம். ஆங்க்ரேட் மீன்ஸ் என்னது, ஆங்க்ரி. அதனால் என்னது, இந்த இங்கிலீஷ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் கேன் ரெஸ்பெக்ட் ஃபார் த சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் சிப்பாய். அப்போ இந்த இந்திய சிப்பாய்ஸ் இருக்காங்க இல்லையா, இந்த இந்தியர்களுடைய இந்த சிப்பாய்கள்லாம் யார், அந்த வீரர்கள், ஓகே, போர் வீரர்கள். அப்போ இந்த சிப்பாய்கள் வந்து என்ன பண்ண, ஒரு கடுமையான ஒரு கோபத்தோடு தான் பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஏன், தன்னுடைய சோசியல் அண்ட் ரிலீஜியஸ் பிலீஃப், சமூக மற்றும் சமய நம்பிக்கைகளை வந்து அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த ஆங்கில அதிகாரிகள் வந்து இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ் வந்து ஒரு குறைவான மதிப்பீட்டிலேயே அவங்கள வச்சுருந்தாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது, திருநீர் பூசக்கூடாது, தலப்பா கட்டக்கூடாது, இது மாதிரியெல்லாம் ஒரு சில இதெல்லாம் வந்து அவங்க குறிப்பிடுவாங்க. இது எல்லாமே சொன்னதால் இவங்களுக்கு வந்து என்ன ஆகுது, இந்தியன் சிப்பாய்களுக்கு வந்து ஒரு ஆங்கிரேட் தான். அதனால் அவங்க மேலே இந்திய சிப்பாய்களுக்கு ஒரு கோபமாக காணப்பட்டு இருந்தாங்க. தென் the state of peasantry from which class the sepoys had been recruited also both them much. அப்போ இந்த ஸ்டேட் ஆஃப் பெசன்ட்ரி ஃப்ரம் விச், பெசன்ட்ரி மீன்ஸ் யார் அப்படின்னா விவசாயிகள், ஓகே, பெசன்ட்ரி அப்படின்னா விவசாயிகள். ஃப்ரம் பெசன்ட்ரி, அந்த விவசாயிகள்லேருந்து ஃப்ரம் விச் கிளாஸ் த சிப்பாய்ஸ் ஹேட் பீன் ரெக்ரூட்டட் ஆல்சோ போத் தம் மச். அப்போ இங்கே என்ன குறிப்பிடுறாங்க, இந்த விவசாயிகளை ஒரு விவசாயிகளுடைய பின்னணி கொண்டு இந்த வீரர்கள், இந்த பெசன்ஸ் ஃப்ரம், இந்த விவசாயிகளிடமிருந்து வீரர்களுடைய வேளாண்மை முறை அப்படிங்கிறதும் என்ன செய்யப்படுது, அவங்க சிரமப்படுது. என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு போதட் தம் மச் அப்படின்னா மோசமாகப்படுது. இந்த சோல்ஜர்ஸினுடைய குடும்பங்களில் செய்யப்படக்கூடிய இந்த விவசாயம் அப்படிங்கிறதும் என்ன செய்யப்படுது, மோசமாகப்படுகிறது. தென் வித் நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் land tenures causing unsettled conditions and a famine breaking out in 1805, many of the sepoys' families were in dire economic straits. அப்போ இதனால் என்ன ஆகுது, வித் நியூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இன் லேண்ட் டர்னர்ஸ், அதாவது இந்த லேண்ட் டர்னர்ஸ் நிலச்சுவான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோதனை முறையில் அவங்க வந்து ப்ராக்டிஸ், இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த லேண்ட் டர்னர் நில குத்தகை முறை அப்படிங்கிறது வந்து ஒரு நிலையற்ற தன்மையாக அவங்கக்கிட்ட காணப்பட்டது. அப்போ லேண்ட் டர்னர்ஸ் மீன்ஸ் என்னது, குத்தகை முறை. அன்செட்டில்டு கண்டிஷன்ஸ்னால் என்னது, அது வந்து ஒரு நிலையற்ற முறையாக காணப்பட்டது. அண்ட் ஃபமைன் பிரேக்கிங் என்னது, பஞ்சம்.
அது மட்டும் இல்லாமல் 1805 ஏற்படக்கூடிய இந்த ஃபமைன் பஞ்சம் ஏற்பட்டதுனாலும் என்ன ஆகுது, பல சோல்ஜர்ஸ் அந்த பல சிப்பாய்களுடைய ஃபேமிலி குடும்பங்கள் அப்படிங்கிறது எதை சந்திக்குது, அண்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரைட்ஸ் என்னது ஒரு மோசமான ஒரு பொருளாதார சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. தென் அல்லது அவங்க மோசமான ஒரு பொருளாதார சிக்கலை சந்திச்சாங்க அல்லது தள்ளப்பட்டாங்க. தென் famine families were dire economic strife. Then the most opportune situation come with the sons and the family members of Tipu being interned in Vellore fort. அது மட்டும் இல்லாமல் the most opportune situation come, இது பெரும்பாலும் யாருடைய குடும்பங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திப்புவினுடைய திப்புவினுடைய மகன்களுக்கும் ஹிஸ் ஃபேமிலி அவங்களுடைய குடும்பத்தினரும் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த வேலூர் ஃபோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்க, சிறை வைக்கப்பட்ட அந்த சமயத்தில் தான் வந்து அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அந்த சமயத்தில் காணப்பட்டது. அந்த சமயத்தில் தான் வேலூர் ஃபோர்ட்டில் எனது திப்புவினுடைய மகனையும் அவங்களுடைய குடும்பத்தையும் அந்த சமயத்தில் என்ன பண்ணியிருந்தாங்க, எங்கள் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த வேலூர் ஃபோர்ட்டில் தான் கைது பண்ணி வச்சுருந்தாங்க. தென் த trigger for the revolt came in the form of a new military regulation. Okay, then the trigger for the revolt came in the form of a new military regulation notified by the commander-in-chief Sir John Craddock. அப்போ அந்த சமயத்தில் தான் யார் வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இயக்கத்தினுடைய ஒரு தலைமை தளபதி யார் வர்றாங்க அப்படின்னா சர் ஜான் கிராடக் அப்படிங்கிறவர் வந்து ஒரு என்ன செய்கிறாங்க, ஒரு நோட்டிஃபைடு ஒரு இதை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னா ஒரு புதிய இராணுவ விதிமுறையை தான் நியூ மிலிட்டரி ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு புதிய இராணுவ விதிமுறையை வந்து என்ன பண்ணுறாரு இந்த சர் ஜான் கிராடக் வந்து வெளியிடுறாரு. தென் அக்கார்டிங் டு த நியூ ரெகுலேஷன்ஸ் அந்த புதிய விதிமுறையின்படி the Indian soldiers were asked not to wear caste marks or earrings when in uniform. அப்போ அந்த புதிய விதிமுறைகளின்படி என்ன செய்யப்படுறாங்க, இந்த இந்திய வீரர்கள் வந்து யூனிஃபார்மில் இருக்கும் பொழுது, அதாவது சீருடையில் இருக்கும்போது என்ன செய்யக்கூடாதான், நாட் டு வியர் கேஸ்ட் மார்க்ஸ். கேஸ்ட் மார்க்னால் என்ன சொல்லுவாங்க, ஜாதி அடையாளங்கள். என்ன சொல்கிறது, இந்த திருநூறு பூசுறது, சந்தனம், இந்த குங்குமம் இதெல்லாம் வைப்போம் இல்லையா, அது மாதிரியானதான் வந்து கேஸ்ட் மார்க்ஸ் வந்து அடையாளங்களையோ, அது இயர்ரிங்ஸ்னால் அது காதுக்கு நம்ம தோடு போடுறோம் இல்லையா, அந்த காதணிகளையோ என்ன செய்யக்கூடாது, அணியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுவாங்க. இந்த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்கள் வந்து இந்திய சோல்ஜர்ஸை குறிப்பிடுறாங்க. தென் they were to be cleanly shaven on the chin and maintain uniformly about how their mustaches look. அப்போ மாஸ்டச் அப்போ அவங்க என்ன பண்ண சொல்கிறாங்க, இன்னும் அது மட்டும் இல்லாமல் they were to be cleanly shaven on the chin and maintain uniformly about how their mustaches looked. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன செய்யக்கூடாதான், முழுமையாக என்ன செய்யணும், சேவிங் பண்ணணும். நம்மளுடைய மாஸ்டர்ஸ் இந்த மீசை இருக்கு இல்லையா, அதை வந்து எல்லோரும் எப்படி வச்சுருக்கணும், ஒரே மாதிரி வச்சுருக்கணும். அங்கே சோல்ஜர்ஸ் அனைவருமே அவங்களுடைய மீசையை ஒரே மாதிரியாக வச்சுருக்கணும். தாடி அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வளர்க்கக்கூடாது, சுத்தமாக சேவிங் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடுறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் த நியூ டர்பன் ஆர்டர்டு ஃபியூல் டு ஃபயர். அது மட்டும் இல்லாமல் என்ன குறிப்பிடுறாங்க, இந்த டர்பன் மீன்ஸ் என்னது, தலைப்பாகை. நம்ம என்ன சொல்லுவாங்க, இந்த துண்டை வச்சு தலைப்பாக கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி முன்னாடி சிப்பாய்கள் வச்சுருப்பாங்க தொப்பி, அந்த இது ஃபுல்லாக கொஞ்சம் நீளமாக ஒரு மாதிரி தொப்பி வச்சுருப்பாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க, பழைய படங்களில் கூட பார்த்துருப்பீங்க. அது மாதிரி அந்த தொப்பி தலைப்பாகை அப்படிங்கிறது என்ன செய்யப்படணுமா, எரிகிற தீயில அந்த தலைப்பாகை அப்படிங்கிறத வந்து அவங்க அணியக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது வந்து எப்படி இருந்துச்சு, டர்பன் ஆர்டர்டு ஃபியூல் டு ஃபயர். எரிகிற நெருப்பில் என்ன சொல்லுவாங்க, எரிகிற தீயில எண்ணெயை ஊற்றுறது போல். எரிகிற தீ எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா எண்ணெயை ஊற்றினோம்னா என்ன ஆகும், பகப்பகப்பான எரியும் இல்லையா, அது மாதிரி இருந்துச்சு. யாருக்கு, இந்தியன் சோல்ஜர்ஸ். இந்த நியூ டர்பன் ஆர்டர், அதாவது இந்த புதிய தலைப்பாகைங்கிறத அவங்க கொண்டு வந்த அந்த முறை அப்படிங்கிறது இந்தியர்களுடைய இதில் எப்படி இருந்துச்சு, ஃபியூல் டு ஃபயர், எரிகிற நெருப்பில்
எண்ணெயை ஊற்றுறது போல் அவங்களுக்கு காணப்பட்டது. தென் the most objectionable addition was the leather cock made of animal skin. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த தலைப்பாகை அப்படிங்கிறது, அந்த தொப்பி அப்படிங்கிறது எதனால் செய்யப்பட்டிருந்துச்சு அப்படின்னா மேட் ஆன் அனிமல் ஸ்கின். எதால் செய்யப்பட்டிருந்துச்சுன்னா விலங்கினுடைய தோலில் அது செய்யப்பட்டிருந்துச்சு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன இல்லை, சிப்பாய்களுக்கு இது வந்து உடன்பாடு இல்லை. ஸோ த சிப்பாய்ஸ் கேவ் enough ஃபார் வியரிங் பை ரிஃப்யூசிங் டு வியர் த நியூ டர்பன். அதனால் சிப்பாய்கள் வந்து என்ன செஞ்சாங்க, நாங்கள் இதை அணிய மாட்டோம், இதை அணிகிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லி ரிஃப்யூசிங், அவங்க இதை மறுக்கிறாங்க. எட் த கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷன் டிட் நாட் டேக் ஹீட். ஆனால் அவங்க சொல்கிறத ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி என்ன செய்யப்படல, ஹீட் மீன்ஸ் என்னது, கவனம் செலுத்தவே இல்லை, அவங்க சொல்கிறத அவங்க ஏற்றுக்கிறவே இல்லை. தென் த நெக்ஸ்ட் ஒன் அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட். அதனால தான் என்ன உருவாகுது, புரட்சி அப்படிங்கிறது உருவாகுது, வெடிக்குது, உருவாகுதல் அல்லது வெடித்தல், அவுட் பிரேக் ஆஃப் த ரிவால்ட். ஆன் 10 July 1806 in the early hours guns were booming and the Indian sepoys of the 1st and 23rd regiments raised their standard of revolt. ஸோ என்னாவது, ரிவால்ட் வெடிக்குது when 1806 July 10ல், இயர்லி ஹவர்ஸ் மீன்ஸ் என்னது, அதிகாலையில். தென் வேர் பூமிங் மீன்ஸ் என்னது, வெடிக்குது, என்னது, புரட்சியில் அப்படியே எல்லாரும் இறங்குறாங்க. எப்போ, முதல்ல இருந்து 23ஆம் படை பிரிவுகளின்படி இந்தியன் சோல்ஜர்ஸ் சிப்பாய்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, துப்பாக்கிகளுடைய முழக்கத்தோட என்ன பண்ணிட்டாங்க, புரட்சியில் ஈடுபட்டுட்டாங்க. எப்போ, இயர்லி ஹவர்ஸ் அதிகாலையில், July 10, 1806 அதிகாலையில் முதல்ல இருந்து, அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து 23ஆம் படை பிரிவுகளின் அடிப்படையில் இந்தியன் சோல்ஜர்ஸ் துப்பாக்கிகளினுடைய முழக்கத்தோடு, அதான் கன்ஸ்வேர் என்னது, அந்த கன்ஸ்வேர் பூமிங்னா என்னது, முழக்கங்களோடு, துப்பாக்கிகளுடைய முழக்கத்தோடு என்ன பண்ணிட்டாங்க, புரட்சியில் இறங்குறாங்க. தென் Colonel Fancourt who commanded the garrison was the first victim. அப்போ அந்த சமயத்தில் தான் யார், Colonel Fancourt who commanded the garrison was the first victim. அப்போ தான் யார், கோட்டையை அந்த ஃபோர்ட், அவங்க இருக்கக்கூடிய அந்த கோட்டையை சுற்றி என்ன பண்ணுறாங்க, காவற் படையை உட்காந்துருக்காங்க. யாரோட தலைமையில் உட்காந்துருந்தாங்க, கர்னல் ஃபேன்கோர்ட் என்பவர் தான் முதல்ல என்ன செஞ்ச, விக்டோரி மீன்ஸ் என்ன, வெற்றி, விக்டிம் மீன்ஸ் என்னது, பழி, முதல் பழி. அப்போ அந்த இந்திய சிப்பாய்களுக்கு முதல்ல பலியானவர் யார் அப்படின்னா இந்த கொலோனல் ஃபேன்கோர்ட் அப்படிங்கிறவர் தான். அவர் தான் அந்த படையினுடைய தலைவராக இருந்தவர். அவரை என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல அவங்க சுட்டு வீழ்த்திட்டாங்க. தென் கொலோனல் மீகாரஸ் of the 23rd regiment was killed next. அதுக்கடுத்து யார், இவர் தான் முதல் பழி. யார், கொலோனல் ஃபேன்கோர்ட் வந்து முதல் பழி. தென் நெக்ஸ்ட் 23வது படைப்பிரிவை சேர்ந்தவரான யார், இந்த கர்னல் மிக்கோரஸ் அப்படிங்கிறவரும் அடுத்து கொல்லப்பட்டார். தென் Major Armstrong who was passing the fort had the sound of firing. அடுத்து அந்த சமயத்தில் தான் யார், மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் who was passing அந்த ஃபோர்ட் had the sound of firing. அந்த சமயத்தில் தான் வந்து யார் போகிறாங்க அப்படின்னா மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங் அவங்கிறவர் அந்த வேலூர் கோட்டை பகுதியில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அப்போ போய்கிட்டு இருந்த பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, அந்த கோட்டையிலேருந்து துப்பாக்கி சத்தம் கேட்குறத அவர் கேட்டார்.
ஓகே. he had fort had the sound of firing. அப்போ அந்த கோட்டைக்குள்ள துப்பாக்கி சூடு வெடிக்கிறத அவர் என்ன பண்ணார் கேட்டார். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஜூலை 1800, இது வந்து ஒரு நல்ல ஸ்டோரி. 1806 இந்திய வீரர்கள் என்ன பண்ணாங்க, அந்த கோட்டையை சுற்றி துப்பாக்கி சூடு முழங்க என்ன பண்ணாங்க, புரட்சியில் ஈடுபட்டாங்க. முதல் பலியானவர் யார், அந்த கமாண்டட் த கேரிஷன். யார் ஃபர்ஸ்ட் விக்டிம், யார் முதல்ல அந்த சிப்பாய்கள் சுட்டதுக்கு பலியானவர் கொலோனல் ஃபேன்கோர்ட்ங்கிறவர் இறந்து போனார். த நெக்ஸ்ட் ஒன் கொலோனல் மீக்கர்ஸ்ங்கிறவர் அடுத்து பலியானார். இந்த சம்பவம் நடந்ததெல்லாம் இதெல்லாம் எங்கே நடக்குது, வேலூர் ஃபோர்ட், இந்த கோட்டைக்கு உள்ளே நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ இந்த வழியாக நடந்துட்டு போனவர், இந்த கோட்டையினுடைய வெளியில் நடந்து போனவர் தான் யார் அப்படின்னா இந்த மேஜர் ஆர்ம்ஸ்ட்ராங். அவருக்கு வந்து என்ன செய்து, இந்த கோட்டைக்கு உள்ளே நடக்கக்கூடிய இந்த துப்பாக்கி சூட்டை அவர் கேட்டுட்டார். கேட்ட பிறகு when he stopped to enquire he was shot with bullets. அப்போ இவர் என்ன பண்ணார், அந்த கோட்டையை சுற்றி துப்பாக்கி முழக்கத்தை கேட்டவர் உடனே அந்த விசாரிச்சுட்டு அவரது உடல் அப்படிங்கிறது என்ன செய்யறது, தோட்டாக்களால் கேட்டார். அப்போ அந்த சூழலை விசாரிச்சுக்கிட்டே அவர் போகும் பொழுது இது என்ன நடக்குது, ஏன் சுடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விசாரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்கும் பொழுதே என்ன பண்ணிட்டாங்க, he was shot with bullets. அவருடைய உடலையும் என்ன பாஞ்சிருச்சு, தோட்டாக்கள் வந்து அவருடைய உடலையும் பாஞ்சிருச்சு, சுட்டுட்டாங்க. Then about a dozen other officers were killed within an hour or so. அப்போ அவருடைய இதுலையும் என்ன சுட்டுட்டாங்க, அவரையும் சுட்டுட்டாங்க. about a dozen others officers, dozen othersனால் என்னது, were killed within an hour. 1 hour means என்னது, 1 மணி நேரத்துக்குள்ள ஏறத்தாழ என்னது 12க்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து என்ன செய்யப்பட்டாங்க, 1 மணி நேரத்துக்குள்ள கொல்லப்பட்டாங்க. தென் என்னது 1 hour, 1 மணி நேரத்துக்குள்ள என்னது a dozen இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸ், அப்போ ஆங்கில அதிகாரிகளும் என்ன செய்யப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. தென் among them Lieutenant Ellie. LT means already I told, LT means lieutenant. Okay, Lieutenant Ellie and Lieutenant Bobcom belong to His Majesty's battalion. அதாவது among them Lieutenant Ellie, then Lieutenant Bobcom. இவங்க யார் அப்படின்னா the British belong to His Majesty's battalion means என்னது, இந்த பிரிட்டிஷ்காரங்களுடைய ஒரு படைப்பிரிவை சேர்ந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த Lieutenant Ellie and Lieutenant Bobcom. Then Gillespie's brutality. Then the next one Gillespie brutality. Gillespie's brutalities means என்ன அப்படின்னா ஒரு கொடுங்கோன்மை. அதாவது ஜில்லஸ்பிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அது வந்து மக்களை கொல்லுவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. தென் கில்லஸ்பீஸ் brutality அப்படின்னா இந்த ஜில்லஸ்பினுடைய brutality-னா என்ன சொல்லுவாங்க, ஒரு கொடுங்கோன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, கொடூரத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். தென் கொடுங்கோன்மை அல்லது கொடூரத்தன்மை அப்படின்னு சொல்கிறது Gillespie's brutality. Major Goods who was outside the fort informed Colonel Gillespie, the cavalry commandant in Orchard. அப்போ அந்த மேஜர் கூட்ஸ் who was outside the fort informed Colonel Gillespie. அப்போ இவர் என்ன இருந்தார் அப்படின்னா, இந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் எங்கே இருந்தார், இந்த கோட்டையினுடைய வெளியில் கோட்டைக்கு வெளியே இருந்தவர் தான் யார், இந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர். யாராக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேவல்ரி கமாண்டன்ட் இன் ஆர்காட், அதாவது ஆர்காட்டினுடைய குதிரைப்படை தளபதியாக இருந்தவர் தான் யார் அப்படின்னா இந்த கர்னல் ஜில்லஸ்பி அப்படிங்கிறவருக்கு என்ன கொடுக்குறாரு, இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் வந்து கொடுத்தாரு. ஓகே. தென் who was outside the fort informed Colonel Gillespie.
அப்போ இவர் என்ன பண்ணார், யார் இந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர், யார் அவர் தான் யார் இந்த கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய இந்த மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிறவர் ஆர்காட்டினுடைய குதிரைப்படை தளபதியாக இருந்த கர்னல் ஜில்லஸ்பி அப்படிங்கிறவருக்கு என்ன கொடுக்குறாரு, இன்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் தான் இங்கே நடந்த நிகழ்ச்சி அப்புறம் என்ன பண்ணுறாரு, தகவல் கொடுத்தாரு. Then Gillespie reached that fort along with a squadron of cavalry under the command of Captain Young at 9 AM. உடனே கில்லஸ்பி என்ன செஞ்சிட்டாரு, ரீச் வந்துட்டார், இங்கே இருந்தால் வெள்ளூர் ஃபோர்ட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டார். தென் இந்த கேப்டன் யங் அப்படிங்கிறடைய தலைமையில், கேப்டன் யங் என்பவருடைய தலைமையில் 9 AM காலை 9 மணிக்கு என்ன பண்ணிட்டார், இந்த ஜில்லஸ்பி அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சார், கோட்டையை வந்து வந்து சேர்ந்துட்டாரு. தென் எதோட வர்றாரு, கேவல்ரி மீன்ஸ் என்னது, குதிரைப்படையோட வந்து சேர்ந்துட்டாரு. இந்த மீன் டைம் மீன்ஸ் என்னது, இதுக்கிடையில் இந்த ரெபிள்ஸ் ப்ரொக்ளைம்ட் ஃபேக்ட்ஸ் ஹைதர் திப்புஸ் எல்டஸ்ட் சன் as the new ruler and hoisted the tiger flag of Mysore sultans in the fort. இதுக்கடையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரெபிள்ஸ் ப்ரொக்ளைம்ட் ஃபேக்ட்ஸ் ஹைதர் திப்புஸ் எல்டஸ்ட் சன், அதாவது என்னது, இந்த திப்புவினுடைய மூத்த மகனான யார், இந்த ஃபதே ஹைதர் அப்படிங்கிறவரை என்ன பண்ணுறாங்க, புதிய அரசர் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொக்ளைம்டு என்ன செய்கிறாங்க, பிரகடனப்படுத்துகிறாங்க. இவர் வந்து புதிய அரசர், மன்னர் அல்லது அரசர் அப்படிங்கிறது பிரகடனம் செய்கிறாங்க. அதனால் என்ன பண்ணிட்டாரு, மைசூரினுடைய அந்த மைசூர் சுல்தானுடைய டைகர் ஃப்ளாக் உடனே இவர் என்ன பண்ணிட்டார், அரசராக பிரகடனப்படுத்தின உடனே இவர் என்ன பண்ணிட்டார், போய் புலி அப்படிங்கிற அந்த ஃப்ளாக், புலி கொடியை வந்து என்ன பண்ணிட்டார், கோட்டையின் மேலே கொண்டு போய் ஏற்றி வச்சுட்டார். அந்த வேலூர் ஃபோர்ட்டின் உச்சியில் கொண்டு போய் ஏற்றிட்டாரு. பட் ஆனால் த அப்ரஸிங் வாஸ் ஸ்விஃப்ட்லி க்ரஷ்ட் பை கோல். அப்போ ஆனால் என்ன ஆயிடுச்சு, கொடியை கொண்டே ஏற்றிட்டாரு. ஆனால் போர் விதிமுறைகள் அப்படிங்கிறத எதையுமே அவர் என்ன பண்ணல, பொருட்படுத்தாதனால இந்த ஜில்லஸ்பி அவனுடைய வீரர்களுடைய புரட்சி அப்படிங்கிறத என்ன செஞ்சார், இவர் வன்மையாக ஒடுக்கினார். தென் அதான் பாருங்கள், பட் த அப்ரஷன் வாஸ் ஸ்விஃப்ட்லி க்ரஷ்ட் பை கோல் ஜில்லஸ்பி who threw to wins all war ethics. அவர் என்ன செய்யப்படலை, கொடியை கொண்டு போய் ஏற்றிட்டாரு. ஆனால் போர் விதிமுறைகள் அப்படிங்கிறத வந்து அவர் முழுமையாக என்ன பண்ணப்படலையா தான் who threw to wins all were ethics. போர் விதிமுறைகள், எத்திக்ஸ் மீன்ஸ் அந்த விதிமுறைகள். அப்போ இவர் போர் விதிமுறைகள் அப்படிங்கிறத இவர் முழுமையாக என்ன செய்யப்படலை, பொருட்படுத்தலை. ஆனால் ஜில்லஸ்பியினுடைய இந்த சோல்ஜர்ஸ் வீரர்களுடைய புரட்சி அப்படிங்கிற மட்டும் இவர் என்ன பண்ணார், வன்மையாக அவர் சப்ரஷன், கோர்ஸ் ஆஃப் சப்ரஷன் அதை வந்து அடக்குனார். Then, in the course of suppression, according to an eyewitness account, 800 soldiers were found dead in the fort alone. Dead. அப்போ இந்த கோர்ஸ் ஆஃப் சப்ரஷன், இந்த அடக்குமுறைகளின்படி என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஐ விட்னஸ்னால் என்னது, என்ன சொல்லுவாங்க, வாக்குமூலம், ஒருவருடைய வாக்குமூலப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபோர்ட்டில் வந்து 800 soldiers were found dead. என்ன சொல்கிறாங்க, டெட். அப்போ ஒருவருடைய வாக்குமூலப்படி இந்த கோட்டையில் 800 வீரர்கள் வந்து என்ன பண்ணாங்களா, பிணமாக கிடந்ததாக காணப்பட்டது அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாரு. ஒருவருடைய ஐ விட்னஸின்படி 800 வீரர்கள் வந்து என்ன செய்யப்பட்டாங்க, இங்கே இறந்து கிடந்தாங்க, ஃபோர்ட் எலோன் அந்த கோட்டைக்குள்ளே இறந்து கிடந்தாங்க அல்லது பிணமாக கிடந்தாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டார். 600 soldiers were kept in confinement in திருச்சிராப்பள்ளி and வெள்ளூர் awaiting inquiry. அப்போ 800 soldiers were dead, 600 soldiers were kept in confinement in திருச்சிராப்பள்ளி. கான்ஃபிடென்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவாய்டிங் இன்கொயரின்னு என்னது, விசாரணையை நோக்கி அவங்க வந்து என்ன செய்யப்பட்டாங்க, திருச்சிராப்பள்ளியிலையும் தென் வேலூர்லேயும் வந்து என்ன செய்யப்பட்டாங்க, அவங்க விசாரணையை அவாய்டிங் இன்கொயரி, விசாரணையை எதிர்நோக்கி அவங்க என்ன கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா, சிறையில் கொண்டு அவங்கள அடைத்து வைக்கப்பட்டாங்க, ஜெயிலில் அவங்கள அடைச்சி வச்சிருக்கப்பட்டாங்க. தென்
The next one, consequences of revolt. Consequences of revolt means என்ன சொல்லுவாங்க, புரட்சியினுடைய விளைவு, எஃபோர்ட் சொல்லுவோம் இல்லையா, முயற்சி அப்படின்னு சொல்ல, அது மாதிரி எஃபெக்ட்ஸ் விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஆஃப் ரிவால்ட்ஸ் விளைவுகள், இந்த புரட்சியினுடைய விளைவுகள். 6 of the rebels convicted by the court of inquiry were blown from the guns. 6 of the rebels convicted, அதாவது இந்த விசாரணை, கோர்ட் ஆஃப் என்கொயரி, இந்த நீதிமன்ற விசாரணையில் குற்றவாளிகள் அப்படிங்கிறது என்னது நிரூபிக்கப்படுறாங்க. எத்தனை 6 நபர்கள் மட்டும் என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னா நிரூபிக்கப்படுறாங்க. எப்படி? வேர் பிலவுன் ஃப்ரம் த கன்ஸ். வேர் பிலவுன் ஃப்ரம் த கன்ஸ் மீன்ஸ் என்னது, பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டோம். எத்தனை பேர்? 6 members. வேர் ஷாட் டெட், 8 ஹேங்க், அப்புறம் 5 were ஷாட். என்ன செய்யப்படுறாங்க? ஷூட். என்ன பண்ணாங்க அப்படின்னா 6 பேர் பீரங்கியை கட்டிய நிலையில் சுடப்பட்டோம். 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டோம். 8 நபர்கள் ஹேங்டு தூக்கிலிடப்பட்டும் என்ன செய்யப்பட்டாங்க? கொல்லப்பட்டார்கள். இங்கே நீதிமன்ற விசாரணைக்கு பின்னாடி. ஓகேயா? கன்விக்டட் பை த கோர்ட் ஆஃப் என்கொயரி. அப்போ நீதிமன்ற விசாரணைக்கு பின்னாடி 6 நபர்களை என்ன பண்ணியிருக்காங்க? ஃப்ரம் த கன்ஸ், பிலோ ஃப்ரம் த கன்ஸ், பீரங்கியில் கட்டிய நிலையில் சுட்டாங்க. 5 நபர்களை என்ன பண்ணாங்க? கன்னு, துப்பாக்கியால் சுட்டாங்க. அடுத்து 8 நபர்களை என்ன பண்ணுறாங்க? ஹேங்டு, தூக்கிலிடப்பட்டு கொல்லப்பட்டாங்க. தென் திப்பு's son were ordered to be sent to Calcutta. அப்போ திப்பு's son, திப்புனுடைய மகனை என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு போக சொல்லி உத்தரவிடுறாங்க. சென்ட் டு கல்கத்தா, நீங்கள் கல்கத்தாவை அனுப்புமாறு அவங்கள உத்தரவிடுறாங்க. தென் த ஆஃபீஸர்ஸ் and the men engaged in the suppression of the revolt were rewarded with the prize money and promotion. அப்போ அது மட்டும் இல்லாமல் என்னாகுது, இங்கே இந்த ஆஃபீஸர்ஸ் அண்ட் மேன் engaged in the suppression of the revolt were rewarded with the prize money and promotion. அப்போ இந்த சப்ரஷன், இந்த கலவரத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதில் ஈடுபடக்கூடிய, பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகளுக்கு என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ப்ரைஸ் மணி அண்ட் ப்ரொமோஷன். ரிவார்டு வித் ப்ரைஸ் மணி என்ன கொடுக்குறாங்க? பரிசு தொகை, அதுவும் வெகுமதி அல்லது பரிசு தொகையும், அண்ட் ப்ரொமோஷன் பதவி உயர்வும் அவங்களுக்கு வழங்கப்பட்டது. தென் கோல் கில்லஸ்பி was given 7,000 pagodas. அப்போ கர்னல் கில்லஸ்பிக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? வெகுமதி, ரிவார்டுனா என்னது? வெகுமதி. வெகுமதியாக எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா 7,000 கொடுக்குறாங்க. However, the commander-in-chief Sir John Cradock, then Agnew, adjutant general Agnew and Governor William Bentinck were held responsible for the revolt. அப்போ அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அதில் பொறுப்பாக இருக்காங்க? ரெஸ்பான்சிபிள், பொறுப்பு மிக்கவங்களாக காணப்பட்டாங்க. யாராரு? தலைமை தளபதியான ஜான் க்ராடக் அப்படிங்கிறவரும். அவர் தான் யார்? ஜான் க்ராடக் தான். அதான் இந்த கமாண்டர் இன் சீஃப். சீஃப்னா யார்? தலைமை தளபதி. ஓகேயா? தலைமை தளபதியான ஜான் க்ராடக் அப்படிங்கிறவரும், அவருக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவர் தான் அட்ஜுடன்ட் மீன்ஸ் அட்ஜஸ்டன்ட் அப்படிங்கிறது தான் இப்போ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இந்த அட்ஜஸ்டன்ட் அப்படி மீன்ஸ் உதவி ஜெனரல், உதவி தளபதியான அக்னியும், தென் கவர்னர் ஆளுநரான வில்லியம் பென்டிக்ட் அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? வில்லியம் பென்டிக்ட் வேர் ஹெல்ப் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி ரிவால்ட். அவங்களும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? இந்த புரட்சி வெடிப்பதற்கு காரணமானவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க? பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணப்படுறாங்க அப்படின்னா
அப்படின்னா they removed from their office. இவங்க எல்லாம் அந்த பணியில் இருந்து அவங்கள என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், பணி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ரீகால்டு டு இங்கிலாந்து. அவங்களெல்லாம் எங்கே வர சொல்கிறாங்க, திரும்பி அவங்கள இங்கிலாந்துக்கு அழைக்கப்படுறாங்க. திரும்பி அங்கே இங்கிலாந்துக்கு அழைக்கப்பட்டு அவங்கள என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா கொல்லப்பட்டுருவாங்க. இந்த மிலிட்டரி ரெகுலேஷன்ஸ் வேர் ட்ரீட்டட் as withdrawn. அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய இராணுவ விதிமுறைகள் அப்படிங்கிறதும் வித்ட்ரா மீன்ஸ் அது திரும்ப பெறப்பட்டது. ஓகேயா, இந்த அப்போ என்ன இந்த ஓகேயா அந்த புரட்சி தோன்றுவதற்கு புரட்சியினுடைய பின் விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த புரட்சியெலாம் நடப்பதற்கு காரணமாக இருந்தவங்க யாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த ஜான் ப்ராடக்கும் அடுத்த அக்னிவும் ஆளுநரான வில்லியம் பெண்டிக்ட் இவங்க தான் இந்த புரட்சி வெடிப்பதற்கு காரணமாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, திரும்பி இங்கிலாந்துக்கு வர சொல்லிடுவாங்க. இங்கிலாந்துக்கு வர சொல்லி அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, கொன்றுவாங்க. ஓகேயா, கொன்றுவாங்க. ஸோ அதனால் அந்த என்ன பண்ணிட்டாங்க, நியூ மிலிட்டரி எத்திக்ஸ் அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டது, திரும்ப பெறப்பட்டது. the estimate of revolt means என்னது, புரட்சி பற்றிய மதிப்பீடு. the Vellore revolt failed because there was The Vellore revolt failed because there was no immediate help from outside. இந்த வெள்ளூர் புரட்சி அப்படிங்கிறது என்னாச்சு, தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அது ஏன் தோல்வியில் முடிஞ்சிச்சு அப்படின்னா there was no immediate help from outside. வெளியிலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே என்ன செய்யலை, கிடைக்க காரணத்தினால யாருக்கு, இந்த இந்தியன் சிப்பாய்களுக்கும் சரி ஆஃபீஸர்ஸ்க்கும் சரி யாருக்குமே என்ன செய்யப்படலை, வெளியிலேருந்து அவங்களுக்கு எந்த ஒரு உதவி அப்படிங்கிறதும் கிடைக்காததுனால. ஸோ recent studies show that the organizing part of the revolt was done perfectly by Subadas Sheikh Adam and Sheikh Hamid and Zamedar Sheikh Hossain of the 2nd Battalion of 23rd Regiment and 2 Subedas and the Zamedar Sheikh Qasim of the 1st Battalion of the 1st Regiment. இப்போ இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்கன்னா, the recent studies show that the organizing part of the revolt was done perfectly by எதுக்குனால குறிப்பிடுறாங்க அப்படின்னா, சமீப காலமாக நம்மளுடைய இந்த ஸ்டடீஸ்னால் என்னது, படிப்புன்னு நினச்சிடக்கூடாது, அனலைசிஸ் ஆய்வு அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேயா, சமீப காலமாக நம்மளுடைய இந்த ஆய்வு அப்படிங்கிறது நமக்கு தெரிந்து கொள்வதற்கு எதை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 23வது படைப்பிரிவு 2வது என்ன சொல்லுவாங்க, அந்த 2nd பேட்டலைன்னா என்னது, 2வது பட்டாளத்தை பேட்டலைன் அப்படின்னா பட்டாளம். ஓகேயா, அப்போ இந்த 23வது படைப்பிரிவு 2வது பட்டாளம் அப்படின்னு அவங்கள சேர்ந்த 23வது படைப்பிரிவும் 2வது பேட்டலைன் அந்த பட்டாளத்தையும் சேர்ந்த யார், பை சுபேதார் ஷேக் ஆடம். அதாவது இந்த சுபேதார்களான ஷேக் ஆடமும் ஷேக் ஹமீதும் அடுத்த ஜமேதாரான ஷேக் ஹுசைனும் 1வது படைப்பிரிவில் 1வது பட்டாளத்தை சேர்ந்த, அதாவது 1st Battalion of the 1st Regiment. ரெஜிமெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா படைப்பிரிவு, பேட்டலைன் மீன்ஸ் என்னன்னா பட்டாளம். ஓகே, தமிழில் அதுக்கு பட்டாளம், இங்கிலீஷில் சொல்ல போனோம் அப்படின்னா அதுக்கு என்னது பேட்டலைன். தென் அப்போ 1வது படைப்பிரிவை சேர்ந்த இந்த 1வது பட்டாளன் அப்படிங்கிற 2 சுபேதாஸ் யார், இந்த ஜமேதார் ஷேக் காசி. இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒரு என்னது என்ன சொல்லுவாங்க, ஒரு சிறப்பாக இதை செயல்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அதை குறிப்பிடுறாங்க. தென் தட் த ஆர்கனைசிங் பார்ட் ஆஃப் த ரிவால்ட் வாஸ் டன் பர்ஃபெக்ட்லி. இவங்களால இந்த புரட்சி அப்படிங்கிறது என்ன செய்யப்பட்டது, சிறப்பாக செயல்பட்டது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. தென் த Vellore revolt had
all the forebodings of the Great Rebellion of 1857. Then Vellore Revolt had all the forebodings of the Great Rebellion of 1857. Then 1857ல foreboding என்னது இந்த பெரும் கழகத்திற்கான எல்லா எச்சரிக்கை அப்படிங்கிறதும் என்ன செய்யப்பட்டிருந்துச்சு, இந்த வேலூர் புரட்சி வந்து எதிர்பார்த்துட்டு இருந்துச்சு. தென் அதான் வந்து என்ன சொல்லுவாங்க, ஹேட் ஆல் த ஃபோர்பார்டிங்ஸ்னால் எல்லா எச்சரிக்கைகளையுமே அல்லது முன் அறிகுறிகள் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இவங்க தெரிஞ்சிருந்தாங்க. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் வாஸ் தட் தேர் வேர் நோ சிவில் ரெபிலியன் ஃபாலோவிங் த முற்றினி. த ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்ன வேறுபாடு அதில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரே ஒரு வித்தியாசம், அது என்ன அப்படின்னா, தென் there was no civil rebellion following the முற்றினி. இந்த கழகத்தில் வந்து தொடர்ந்து யார் ஏற்படலை, சிவில் ரெபிலியன் மீன்ஸ் யார் அப்படின்னா இந்த உள்நாட்டு கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கிறவங்க தான் யாருமே இங்கே ஈடுபடவில்லை. அது ஒரு பிரச்சனை தான். இது ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த புரட்சி அப்படிங்கிறத தொடர்றதுக்கு எந்த ஒரு உள்நாட்டு கிளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே, அதான் சிவில் ரெபிலியன் மீன்ஸ் உள்நாட்டு கிளர்ச்சி அப்படிங்கிறது இங்கே ஏற்படலாம். தென் the 1806 revolt was not confined to Vellore fort. அப்போ 1866ல் இந்த புரட்சி அப்படிங்கிறது வந்து என்ன செய்யப்படுது, வேலூர் கோட்டையோடு அது நாட் கன்ஃபைன்ட், இது முடிஞ்சு விடவில்லை. இட் ஹேட் இட்ஸ் எக்கோஸ் இன் பெல்லாரி, இந்த பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், தென் நந்திதுர்க்கம் அண்ட் சங்கரி துர்க்கம். ஓகேயா, இந்த 1806 revolt was not confined to Vellore fort. இந்த 1806 வெல்லூர் ஃபோர்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஃபினிஷ்ட், இது வந்து என்ன செய்யலாம், முடிந்து விடலை. இட் ஹேட் கண்டினியூட், தொடர்ந்து எக்கோஸ் அடிச்சுட்டே இருக்கு, முழக்கம் அங்கே வந்து தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. எந்தெந்த இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கே, பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூர், நந்திதுர்க்கம் அண்ட் சங்கரி துர்க்கம். தட் பிளேசஸ் ஆல்சோ தட் கண்டினியூட், அங்கேயும் தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கு, அந்த எக்கோஸ் அந்த முழக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தான் காணப்பட்டது. ஓகே ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். we will see the next lesson. Okay, next class we will see the next lesson. Okay, Monday I will give a question for history unit 4 and 5 question answer. So you must write answer and send to my number. Okay, thank you students.